தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் மலை போல் இருக்க, ஜாகிங் அமைச்சரோ பிஸியாக இருக்க பாவமாக இருக்கிறார்கள் மருத்துவ மாணவர்கள். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 18 மாதங்களுக்கும் மேலாக பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப திமுக ஆட்சி தவறிவிட்டதாக கடுமையான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 34 கல்லூரிகளில் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்டாய பதவி உயர்வு மற்றும் இடமாற்ற கவுன்சிலிங்கை நடத்துவதில் அரசு தாமதம் செய்வதாகவும் அரசு மருத்துவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தேசிய மருத்துவ ஆணையம் கடந்த மே மாதம் தமிழக அரசிடம் விளக்கம் கோரிய நிலையில் பணியிடங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டு விட்டதாக அரசு கூறியிருக்கிறது. ஆனால் அரசின் பதிலுக்கு முரணாக மருத்துவ சங்கத்தினர் பல பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவே வேதனை தெரிவிக்கின்றனர். 2023-24 மற்றும் 2024-25 கல்வி ஆண்டுகளில் பெரும்பாலான பதவி உயர்வு மற்றும் இடமாற்ற ஆலோசனை அமர்வுகள் பெரும்பாலும் ஒத்திவைக்கப்பட்டதாகவும், பகுதியளவு மட்டுமே அந்த பணிகள் முடிக்கப்பட்டதாகவும் கூறும் மருத்துவ சங்கத்தினர், ஏற்கனவே நடைபெற்ற ஆலோசனை அமர்வுகளில் உறுதியளித்தவை கூட உத்தரவுகளாக பிறப்பிக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். இது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நெருக்கமான நபர்களுக்கும் சாதகமாக மாற்ற தாமதப்படுத்தப்படுகிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இதனிடையே அடுத்த மாதம் மருத்துவ முதுநிலை வகுப்புகள் தொடங்க உள்ள நிலையில் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப தவறும் பட்சத்தில் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும், இது தேசிய மருத்துவ ஆணையத்தின் தண்டனை நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என்றும் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எச்சரிக்கின்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் கட்டிடப்பணி தொடங்கவில்லை என சீரியல் நம்பர் 3 செங்கல்லை தூக்கி பிரச்சாரம் செய்த நிலையில் இப்போது தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கும் காலி பணியிடங்களை யார் நிரப்புவார்கள் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.